This world shall know pain. ஹை யங்ஸ்டர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்னோடய ஃப்ரெண்டு கார்த்தி சார்னு கேட்ட மார்வல் vs டிசி தான் பார்க்க போகிறோம். அவெஞ்சர்ஸ் vs ஜஸ்டிஸ் லீக். இதில் வந்து ப்ரைமான அந்த 6 பேர்த்த மட்டும்தான் எடுக்க போகிறோம். முதல்ல நம்ம கேப்டன் அமெரிக்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் சாதாரண ஹியூமனோட ரொம்ப ஸ்பீடாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்டாமினாவோடு இருப்பார். சூப்பர் சோல்ஜர் சீரம்க்கு எடுத்து தான் இவர் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாகிடுவார். இவர் எதுக்குமே பயப்பட மாட்டார். என்கேம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். ரெண்டாவது அவெஞ்சர் யாருன்னா அயன்மேன். இவர் வந்து செம்ம இன்டெலிஜென்ட்டான ஆள். ஸ்டைலாகவும் இருப்பார், ஆட்டிடியூட் காமிப்பார். இவர்கிட்ட டைட்டானியமான ரோபோட் ஆர்மர் சூட்லாம் இருக்குது. அதோட நேனோ டெக் சூட்டுமே வச்சுருக்கிறாரு. இவருக்குன்னு நிறைய ஏஐயும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. அடுத்த நாள் நாம் பார்க்க போகிறது வந்து தோர். இவர் ஒரு காடு. வேறு என்ன வேணும் இவரை பற்றி சொல்கிறதுக்கு? காடு, அவ்வளோதான். அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து ஹல்க்கு. இவர் வந்து கேமா எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணி தான் இப்படி மாறுவார். இவர்கிட்ட ஸ்பீடு, ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். அதோட இவர்கிட்ட சோலார் பீம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை வந்து படத்தில் காமிக்கலை. அடுத்ததாக பார்க்குறது ஹாக்காய். இவர் வந்து வில் விடுறதில் பயங்கரமான ஆள். அதோட ஸ்கில் ஃபைட்டர் கூட. இவர் ஒரு அசாசினுமே. இவர்கிட்ட இவ்வளோ தான் பவர்ஸ் இருக்குது. அதோட இவரோட வில்லை வந்து வித்தியாசமாக மாற்றி கூட அடிப்பார். அதுலேயே பாம்பும் இருக்கும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பிளாக் விடோ. இவங்ககிட்ட ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கும். இவங்களுமே ஒரு அசாசினாக இருந்திருக்கிறாங்க, ஷீல்டு ஏஜென்ட்டும் கூட. வீடியோக்காக நம்ம மூவிஸில் காமிச்சிருக்கிற வரைக்கும் தான் எடுத்துருக்குறோம். அடுத்து நம்ம ஜஸ்டிஸ் லீகை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்மேனை பார்த்துடலாம். இவர் தான் ஜஸ்டிஸ் லீகோட கேப்டன். இவர் வந்து ரொம்ப புத்திசாலியான ஒரு அயன்மேன் மாதிரியே. இவர்கிட்டையுமே சூட்டு அப்புறம் எல்லாம் பிளான்ஸுமே பண்ணுவார். இன்டெலிஜென்ட்டானவர். அடுத்ததாக பார்க்க போகிறது சூப்பர்மேன். இவர்கிட்ட பயங்கரமான ஸ்ட்ரென்த்துலாம் இருக்குது. இவருக்கு பவர் குறைஞ்சிச்சின்னா சூரியன்கிட்ட இருந்து சக்தியை எரிஞ்சிப்பார். அடுத்ததாக பார்க்க போகிறது ஒண்டர் உமன். இவங்க ஒரு டெமிகாட். இவங்களுக்கு 5000 வயசுக்கு மேலே இருக்குது. இவங்களுமே பறக்க முடியும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தானவங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சைபார்க். இவருக்கு மதர் பாக்ஸால் பவர் கிடைக்கும். இவரால் எல்லாம் கம்ப்யூட்டர்லேருந்து எல்லாத்தையுமே ஹேக் பண்ண முடியும். நம்ம பார்க்க போகிறது அக்வாமேன். இவர் பேர்லேயே இருக்கிற மாதிரி தண்ணியை கண்ட்ரோல் பண்ண முடியும். இவரால் பறக்க முடியும். இவர்கிட்ட ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, ஸ்டாமினா எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாஷ். இவர் வந்து லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறவர். இவரால் டைம் ட்ராவலும் பண்ண முடியும். வாங்க பேட்டில்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பேட்டில் ஆரம்பிச்சிச்சுன்னா பிளாக் விடோவும் ஹாக்காயும் ஸ்டார்டிங்லேயே டிஃபீட் ஆயிடுவாங்க. அக்வாமேனே அதெல்லாம் பண்ணிடுவான். பட் ஹல்க்கு வந்து அக்வாமேன், ஒண்டர் உமனை எல்லாம் தூக்கி போட்டு வாரி சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ மிச்சம் அவெஞ்சர்ஸ் டீமில் வந்து 4 பேர் தான் இருப்பாங்க. தோர் வந்து சூப்பர்மேன் கூட சண்டை போட போயிடுவார். ஆனால் சூப்பர்மேன் ஒர்த்தியாக இருக்கிறதுனால அவரையே ஒர்த்தி இல்லாமல் பண்ண முடியும். அது எப்படின்னா, நான் முன்னையே சொன்ன மாதிரி தான். மூவி வைஸ் பார்க்கல தோர்கிட்ட தான் ஓடின் ஃபோர்ஸ் இருக்குது. அதை வச்சு சூப்பர்மேனை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தோர்கிட்ட தான் இப்போ ஓடின் ஃபோர்ஸ் இருக்குது. அதை வச்சு சூப்பர்மேனை வந்து ஒர்த்தினஸ் இல்லாமல் ஆக்க முடியும். அதே மாதிரி கேப்டன் அமெரிக்கா வந்து ஃப்ளாஷ் அடிக்கலான்னு போவார். ஆனால் அவரால் முடியாது. பட் அவர்கிட்ட ஒர்த்தினஸ் இருக்கிறனால அவர் பறந்து போய் மியால்னியரோட பார்ட்ஸ் எல்லாம் ஃப்ளாஷ் மேலே விட்டுட்டு அவர் வந்து இங்கே வந்து சண்டை போட்டுட்ருப்பார். ஸ்ட்ரோம் பிரேக்கரையும் தோரும் கேப்டன் அமெரிக்கா இவங்களாம் ஒட்டுக்காக சேர்ந்து சூப்பர்மேன் கூட சண்டை போடுவாங்க. கடைசியில் சூப்பர்மேனோட பவர்லாம் போயிடும். அவர் வந்து சோலார் ஃப்ளேர் யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி ஹல்க்கு வந்து கேமா பவர் யூஸ் பண்ணி அதை அடித்து வச்சிருவார். ஹல்க்கும் சூப்பர்மேனும் ட்ரெயின் ஆகிடும் பவரு. ஆனால் சூப்பர்மேனால் சன்கிட்ட போக முடியும். ஆனால் அதுக்கு வந்து தோரும் கேப்டன் அமெரிக்கா அயன்மேன்லாம் விட மாட்டாங்க. அயன்மேன் அந்த மேட்ச் முடிஞ்சதும் பேட்மேன் கூட சண்டை போட போயிடுவார். பேட்மேனை விட அயன்மேனுக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி. அதனால் அயன்மேன் ஜெயிச்சிடுவார். மிச்சம் வந்து இருக்கிறது ஃப்ளாஷ் தான். ஆனால் அவன் வந்து டைம் ட்ராவல் பண்ணி போனால் அது நியாயமாக இருக்காதுல்ல. ஸோ இதில் வின்னர் யாருன்னா அவெஞ்சர்ஸ் தான். பை கேங்ஸ்டர்ஸ். நாளைக்கும் ஒரு சூப்பரான வீடியோ வரும். ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமோட ஒரு மிஸ்ட்ரியான வீடியோ தான் இது. நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு பென்டன் ஏலியன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நாம் ஒரு புது சீரீஸ் ஆரம்பிக்கலாம். பென்டனோட ஏலியனோட ஒவ்வொரு லெட்டர்ஸை பற்றி, அதில் அப்படியே வரிசையாக வர ஏலியன்ஸை பற்றி பேசலாம். இனிமேல் 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு வீடியோ வந்துடும். கண்டிப்பாக வீடியோ வரும். இது என்னோடய ப்ராமிஸ். பை கேங்ஸ்டர்ஸ்.